கானா வினோத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இப்போ அரோரா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ அந்த இடத்துல உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனா விக்ரம் சொன்ன விஷயம் வந்து ஏன்னு தெரியல. இதுவே அது அவருக்கு நடந்திருந்தா இத அலோவ் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர் வந்து உள்ள போனதுலேருந்தே வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு பிக் பாஸ்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அத வந்து கீழ கொண்டு போறதே அவரு தான் நெறைய டைமு. இப்போ அந்த ஒரு இடத்துல வந்து திவாகர் வந்து கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவர் வந்து டைட்டிலே வின் பண்ணக்கூடாது. குவாலிட்டியான ஒரு பெர்சன் தான் வரணும். குவாலிட்டியான ஒரு பெர்சன் தான் வரணும். சபரி தான் டைட்டில் ஜெயிக்கணும். ஸோ சபரிக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன். மக்கள் சபரிய தான் வந்து ஓட்டு போட்டு மக்கள் சபரி மாரியான ஒரு ஆள தான் வந்து வின் பண்ண வைக்கணும். இந்த மாரியான ஆட்கள் வந்து டைட்டில் வின் பண்ணா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி, அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அத 1 வாட்டி 2 வாட்டி இல்ல. கன்டினியூவா எங்கெல்லாம் அவர்னால சொல்ல முடியுமோ அதெல்லாம் அங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஒரு விஷயத்த கேட்ட அரோரா வந்து அந்த இடத்துல உடனே ஸ்டாப் பண்ணி, "தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இப்ப என்ன வந்து யாராவது ஒருத்தர் வந்து இப்போ அப்சராவோ யாரோ ஒருத்தர் வந்து கேமரா முன்னாடி போயிட்டு என்ன வந்து அரோரா வந்து குடுக்காதீங்க, டேலண்ட் இல்ல அப்படின்ற மாரி என்ன யாராவது சொன்னா, எனக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும். ஸோ, அதனால தயவு செஞ்சு அத பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து அவரும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு தெரியும். அவர் வந்து இல்லம்மா நான் சொல்றது கேளு. உனக்கு வெளிய வந்தா தான் புரியும். நான் ஏன் சொல்றேன்னு. நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த வீட்ல வந்து ஆரிய எப்படி பிக் பாஸ் ஆரிய எப்படி டார்கெட் பண்ணாங்களோ, அப்படி தான் என்ன வந்து டார்கெட் பண்ணாங்க. பிக் பாஸ் அர்ச்சனாவ எப்படி டார்கெட் பண்ணாங்களோ, அந்த மாரி தான் என்ன டார்கெட் பண்ணாங்க. நான் அப்படி தான் வந்து கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர வந்து அவங்க கூடலாம் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தது வந்து என்னத்த சொல்றதுன்னே தெரியல. அது ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, "உடுங்க ஏன் கலாய்க்கக்கூடாது அவரு? கலாய்ச்சிட்டு போட்டோம்" அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தோன்றத சொல்றாரு. "நீ ஏன் ஸ்டாப் பண்ற?" அப்படிங்கிற மாரி அரோராவ கேள்வி கேட்கிறார். "உனக்கு உன் நியாயம், அவருக்கு அவர் நியாயம். நீங்க பண்ணுங்க என்ன வேணா" அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்றத வந்து பார்க்க முடிஞ்சுது. இது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.